ஓம் காலகாலாயத்மையே காலாதிராயமியே தன்னோ கால பைரவ பிரச்சோதயாது. நடிகர் விஜயின் ஹீரோ வர்ஷிப்பு. அதனால் கரூரில் நடந்த 40 அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து, அந்த இறப்பு, மரணம், துர்மரணம் பார்த்தீங்களா? பொதுமக்களே, இன்னம்மா நமக்கு புத்தி வரலை. தனிநபர் வழிபாடு வேண்டாம், ஹீரோ வர்ஷிப்பு வேண்டாம். அது நம்ம ஜனாதிபதியிலிருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, விஷயத்தை எடுத்துக்குங்க. அவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்குங்க. எத்தனையோ தமிழ்நாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் டாக்டர்கள் இருக்காங்க, கணிப்பொறி அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க. விவசாயத்தில் வேளாண்மையில் ஆராய்ச்சி செஞ்சு பெரிய அளவில் வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. சந்திராயனுக்கு ராக்கெட் விட்ட விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்காதீங்க. ஒரு நடிகர்கிட்ட நல்ல கருத்துள்ள படத்தை பாருங்க, தவறல்ல. ரசிகராக இருங்க. ஏன் தனிநபர் வழிபாடு ஹீரோ வர்ஷிப்பு பண்ணுறீங்க? தப்பு இல்லையா? பின்னாடியே ஓடி போய் கூட்டம் கூடி எதுக்காச்சும் ஆகணும். ஹீரோ வர்ஷிப்பு தனிநபர் வழிபாடு ஆகாது. நடிகர் விஜய் மட்டும்தான் ஹீரோவா? நமது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி, தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள், பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் நாம் தமிழர் செந்தமிழர் திரு சீமான் அவர்கள், தமிழர் எத்தனையோ தேமுதிக திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் நடிகர் விஜய்க்கு வில்லன்களா? இவர் மட்டும்தான் பெரிய ஹீரோவாயா? வேற ஆளுகளே இல்லையா? என்ன பேச்சு பேசுறீங்கயா? விஜய் குஜய் பஜய், உங்கள் விஜய் உங்கள் விஜய் அப்படி மற்றவங்களை என்னையா தப்பு பண்ணிட்டாங்க? நீ மட்டும் என்னையா கழிச்சு தூக்க போற? உன் ஹீரோ வர்ஷிப்பை போட்டு மண்டக்கணத்தை விட்டு விக்கிரவாண்டியில் 6 பேர் இறந்து போனாங்க. ஒன்று நீ